இப்போ பெயரையோ புகைப்படத்தையோ வச்சு பயன்படுத்தினா தக்க லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு. அப்போ முதல் லீகல் ஆக்ஷன் உங்கள் மேலே தான் எடுக்குங்க மாதிரி வந்துடுவாங்க. எடுத்தா நான் நீ ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சப்போ அனுப்பட்டும், அவ்வளோதான். நான் நல்லதுன்னு நினச்சி பண்ணுறேன் சார். அப்பா மேலே பிள்ளை நடவடிக்கை எடுத்துட்டான்றது ஒரு ஹிஸ்ட்ரி தானே, பெருமை தானே. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன், அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். நீங்களும் விஜய் அவர்களும் பேசலை அப்படின்னு விமர்சனம் வந்தப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே சொன்னீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா பேசி வச்சு தான் இருக்கோம், நீங்கள் இது மாதிரி தேவையில்லாத கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, பேசி வச்சுக்கிட்டு தான் இருக்கோம்னா ஒரு அப்பாவும் பிள்ளை எந்த அளவுக்கு பேசுகிறாங்க அதை சொல்கிறீங்க, எந்த அளவுக்கு தான் பேசுவோம். திடீர்னு சண்டை வரும். எந்த குடும்பத்தில் சார் அப்பாவும் பிள்ளைக்கு சண்டை வரல? எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லைனாவே அது குடும்பம் இல்லை. எப்படா வரும், சின்னதா வரும், நம்ம ஊதி போடலாம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்படி? நான் எனக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்க, உங்கள்தான் நான் சொல்ல முடியும். உங்க பொது வெளிக்கு நீ வரீங்க, உங்களை நோக்கி விமர்சனம் வருது, அந்த கேள்வி கேட்கறதுல நான் இருக்கேன். இதுல எனக்கு என்ன நோக்கம் நீங்களே சொல்லுங்க. நீங்க இல்லாத ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, அரசு பரசலா வர்றதுல வச்சு தெரியாத ஒண்ணு ரகசியமே உள்ள நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துருக்கு? அங்கேதான் ஒரு பெரிய ரகசியம் நடந்துகிட்டு இருக்கு. அது உடையிற அன்னைக்கு விஜய்க்கு எல்லாம் உண்மையும் தெரியும். விஜய் ஒரு சின்ன பாய்சன் ரவுண்ட்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுல இருந்து அவரை நான் வெளியே எடுக்கணும். விஜய் அவருடைய வில்லன் வந்து நல்லவங்க நடிக்கிறாங்களோ? நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதான் உடையும் சொல்றேன். அடையாளம் காட்டிட்டீங்களா? அவருக்கு சூசகமா அடையாளம் காட்டிட்டீங்களா? சார் அவர் என்ன விட புத்திசாலி சார். அப்போ கண்டிப்பா வில்லனை தூக்கி இருக்கணும் நேரத்துக்கு. ஒய் நாட் நீங்க வேற விஜய் அவரோட பேர் இல்லாம வேற பேர்ல ஆரம்பிக்கக்கூடாது? இது என்னடா இருக்கு? நிச்சயமாக நல்லது நினைக்கிறவங்க மத்தியில கடவுள் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. கடவுள் இருக்கார், விஜய் இருக்காரா? எனக்கு கடவுள் அவர் தான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்களா? ஒரு புள்ள வந்து உச்ச நட்சத்திரமானவொன்னே எனக்கு பிள்ளை இல்லையா? பிள்ளைதான் சார். யாரு இல்லை? குழந்தை தானே. யாரு இல்லை? இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை என் குழந்தையாக நினைத்து கொண்டிருக்கிறேன். நான் அவனுக்கு என்ன, அவருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் பண்ணுவேன் என் பிள்ளைக்காக. ஒரு பிள்ளை வளர வளர நம்ம காலில் விழுந்துடணும். நீங்க இந்த அறிக்கை வந்த பின்னாடி இது இவ்வளவு விஷயம் அப்புறம் பேசுனீங்களா விஜய் அவர்கள்ட்ட? நான் இப்போதான் சார் விஜய் கிட்ட பேசுறதே ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தரம், 4 மாசத்துக்கு ஒரு தரம். எனக்கு இந்த நிறைய ஷாக்கிங்கா இருக்குது ஆக்சுவலா. எஸ் ஃப்ராங்க் ஃபெல்லோ. அந்த ரகசியத்தை சொல்லுங்க சார். நடிகனான பிறகு இன்னும் சொல்ல போனா டைரக்ஷனே விட்டுவிட்டு அவருக்கு மேனேஜரா வேலை செஞ்சிருக்கேன், பியூனா வேலை செஞ்சிருக்கேன், கூட கூலிக்காரன் கூடவே போய் வேலை செஞ்சிருக்கிறேன். புரியுதா? அவருக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது சொல்றேன் நான். ஒரு தகப்பன், இப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை கிடைக்க மாட்டான், இப்படி ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்கு கிடைக்க மாட்டான். அதையும் ஒத்துக்கிறேன் நான். என் கடமை என் பிள்ளைய நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சார் வணக்கம் சார். நேற்று நீங்கள் தான் நிறைய செய்திகளில் பிரேக்கிங் நியூஸ், எலெக்ஷன் கமிஷனில் கட்சி பதிவு பண்ணீங்க அப்படி செய்தி வந்துச்சு. விஜய் அவர்கள் அப்புறம் அறிக்கை கொடுத்தாங்க. என்ன கன்ஃபியூஷன் சார்? நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துருச்சுன்னு மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கன்ஃபியூஷன் சார்? எனக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை. உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்? என்ன கன்ஃபியூஷன் சார்? நீங்கள் வந்து ஒரு கட்சி, விஜய் அவரோட தளபதி விஜய் அப்படிங்கிற பேரில் ஒரு கட்சி ஒன்று ரெஜிஸ்டர் ஆகுது ஒரு நேமில். அப்புறம் விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்கும்போது இந்த கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. ஸோ வந்து விஜய் அவர்களுக்கே தெரியாமல் கட்சி பதிவாயிடுச்சா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதாவது சார், நான் விளக்கமாக சொல்லிட்டேன். 1993 92 அவர் நடிகன் ஆகிறாரு. 93 ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறோம் இல்லை, ஆரம்பிக்கிறேன். ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறேன். நான் யாரையும் கேட்டு ஆரம்பிக்கல. விஜய்க்கு ரசிகர் மன்றம் நான் யாரையும் கேட்டு ஆரம்பிக்கல. எனக்கு அவர் பிடிச்சது பிள்ளைன்றதை தாண்டி அவர் ஒரு நடிகனாக வர்றாரு, அவருக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும், அவர் பெருசாக வரணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்குங்களா அப்பனுக்கு? எல்லா அப்பனுக்கும் இருக்குங்களா தன் பிள்ளை பெருசாக வரணும்னு? ஸோ அங்கே என்ன, அப்பான்றதை மறந்துட்டு ஒரு ரசிகனாக மாறி ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறேன். நானே விஜயை கேட்டு ஆரம்பிச்சேன்னா, அன்னைக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கும் போது விஜய் அவர்கள் கன்சர்ன் கேட்கல. இன்னைக்கு வந்து உச்ச நட்சத்திரம், தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு உச்ச நட்சத்திரம். ஒரு இயக்கம் ரசிகர் மன்றம் தாண்டி ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறப்போ அது பல்வேறுமா பேசப்படும், நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வரும். அப்போ அவரோட பேர்ல வரும்போது ஒரு பிள்ளை வந்து உச்ச நட்சத்திரமானவொன்னே எனக்கு பிள்ளை இல்லையா? குழந்தை தானே. யார் இல்லை? இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை என் குழந்தையாக நினைத்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வந்து என்ன நல்லது பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா?
நான் அவனுக்கு என்ன அவருக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறத நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் பண்ணுவேன் என் பிள்ளைக்காக. அதை அவர் கேட்டு பண்ணணும் அப்படின்றது வந்து நான் எப்படி அன்னைக்கு என் குழந்தையாக நினச்சோம், இன்னைக்கு வரைக்கும் அவர் குழந்தையாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுதான் வந்து ஒரு தகப்பன், உண்மையான தகப்பன். ஒரு பிள்ளை வளர வளர நம்ம காலில் விழுந்துடணுமா? அப்படி இல்லை சார். ரசிகர் மன்றம் வேற, அரசியல் கட்சி வேறல்ல. இப்போ ரசிகர் மன்றம் அப்படிங்கிறப்போ ஒரு சின்ன ஒரு பரிணாம வளர்ச்சி. நீங்கள் பிறக்கும்போது எப்படி பிறந்தீங்க? சரி, இந்த ஹைட்டில் பிறந்தீங்களா? நிச்சயமா இல்லை. எல்லாருமே அப்படிதான் பிறப்பாங்க, சின்ன வயசுல பிறப்பாங்க. அந்த பரிணாம வளர்ச்சி தானே. குழந்தை தவழுது, நடக்குது, பேசுது. நீங்க பண்றதுல அவருக்கு விருப்பம் இருக்கா, கன்சர்ன் இருக்கான்னு ஒரு முக்கியமான இருக்குல்ல சார்? அதைத்தாங்க நான் சொல்றேன். ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கும் போது அவர் விருப்பமா இருக்கான்னு நான் கேட்டேனா? இல்ல, ஆனா ஓகே சார். ஆனா இப்ப பாருங்க, திருப்பி நான் கேட்கறது, ஒரு தகப்பனாக, ஒரு ரசிகனாக நான் அவருக்கு என்ன நல்லதோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சரி, ரசிகர் மன்றம் நீங்கள் ஆரம்பிச்சிங்க சார் 93 ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து அவர் சைட்லேருந்து நான் ஆதரிக்கிறேன் வைக்கல எதுவுமே சொல்ல, நான் ஒரு சுமூகமாக போயிட்டு இந்த தேதி வரை சுமூகமாக போயிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னு ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் எனக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, ரசிகர்கள் அப்பா ஆரம்பிச்சிருக்கிறதுனாலே ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு வரும்போது, அப்போ அதில் அன்னைக்கெல்லாம் விருப்பம் எதுவுமே வரல. ஆனால் இன்னைக்கு பாருங்க விருப்பம் இல்லை அப்படின்னு வருது இல்லை, அப்போ இதில் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேள்வி வரும்ல. ஒர்க்கத்தில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதானே தவிர நான் வந்து அவருக்கு நல்லது நினச்சி பண்ணுறேன். இன்னைக்கும் அன்னைக்கு எப்படி ரசிகர் மன்றம் ஆரம்பித்தனோ அதே மாதிரி இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக நான் அங்கீகாரம் வாங்குகிறேன். அவருக்கு அது வந்து நான் என் பிள்ளைக்கு நான் நல்லதுன்னு நினச்சி நான் பண்ணுறேன். நல்லது நினச்சி. ஓகே, நீங்கள் நல்லது நினைக்கிறீங்க, அவர் நல்லது நினைக்கலையோ? அது எனக்கு தெரியாதுல்ல. நீங்கள் பேசலையா சார்? நான் அதை சில விஷயங்கள், அரசியல் விஷயங்கள்லாம் அவ்வளோ நான் பேசிக்கிறது இல்லை சார். இப்போ அரசியல் ஸ்டாண்டு பேச வேண்டாம் சார். இப்போ எந்த கட்சி நல்லா பண்ணுறாங்க நல்லா பண்ணல பேச வேண்டாம். பட் அவர் பேர்லேயே ஒரு கட்சி ஆரம்பிக்கிங்க, அப்போ இப்படி பிளான் இருக்குது, நீ என்ன சொல்கிற விஜய், எதுவுமே நீங்கள் பேசலையா? இல்லை, நான் பேசலை. அப்பா பண்ணியிருக்கிறது நல்லதுன்னு கொஞ்ச நாள் கழித்து அவரே வந்து ஏற்றுக்கிறவாருன்னு என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு அந்த அறிக்கையிலே வந்து என் ரசிகர்கள் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து சேர்த்து ஒரு கட்சியாக மாறுது. ரசிகர்களே சேர மாட்டாங்க அப்படின்னா யார் ஜாயின் பண்ணுவா? எப்படி ரன் ஆகும் பார்ட்டி? நான் நல்லதுக்கு தான் அப்பா பண்ணுறாங்க அப்படின்றது என்னுடைய ரசிகர்களுக்கு தெரியும். ஓகே சார். ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்கள வந்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு ரசிகர்களாக இருந்தவங்கள ஒரு சமூக உணர்வாளர்களாக மாற்றி மக்களுக்காக நல்லது பண்ணுங்கன்னு மாற்றி ஒவ்வொன்றும் நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதான் உங்களுக்கு தெரியும். அதனால தானே நான் அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். நானே சொல்கிறேன் சார், உங்களோட பேனரில் விஜய் அவர்கள் ஃபோட்டோ பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். எல்லா பேனர்லையும் பார்த்துருக்கேன், நான் அதில் மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் அவரோட பேரில் வருது, அவரோட ரசிகர்களை வச்சு பில் பண்ணுறீங்க. ஆனால் அந்த சொல்லப்படுற ஒரு ஆளுமையே இல்லைப்பா சேராதீங்கப்பா அப்படின்னு சொன்ன அப்படின்னா அதில் பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு, அப்போ யாருமே ஜாயின் பண்ணல அப்படின்னு ஆகிடும்ல. இல்லைங்க, அதை வந்து நான் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேனே தவிர, பட் இன்னைக்கு நேற்று கொடுத்த அறிக்கையை வச்சு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னை வரைக்கும் அதான் சார், வேறு எதுவும் வரைக்கும் அதாங்க நேற்று கொடுத்த அறிக்கையை வச்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா நமக்கு நல்லதான் பண்ணுவார் எப்பவுமே அப்படின்றது அவருக்கு தெரியும். உடனே சிலர் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேசிடுறாங்க, அதை வச்சே பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்கள் இந்த அறிக்கை வந்த பின்னாடி இது இவ்வளோ விஷயம் அப்புறம் பேசுனீங்களா விஜய் அவர்கள்ட்ட? நான் இப்போ தான் சார் விஜய்கிட்ட பேசுகிறதே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தரம், 4 மாதத்துக்கு ஒரு தரம், அப்படி தான் ஜென்ரலாகவே. ஓகே, இல்லை இது இதுக்குன்னு இல்லை. ஓகே, இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஓகே, விஜய் இப்படி போயிட்டு இருக்கு, நீ அறிக்கை கொடுத்த பார்த்தேன் அப்படின்னு இது எதுவுமே பேசலையா? இல்லை, உடனே பேசினா அது வந்து கொஞ்சம் என்ன இருந்தாலும் வந்து ஒரு ரசபாசமாகும். கொஞ்சம் கேப் விட்டு பேசலாம். அந்த அறிக்கை லாஸ்ட் லைனில் சார் இது மாதிரி என்னோட பெயரையோ என்னுடைய புகைப்படத்தையோ யாரும் பயன்படுத்தினா சட்ட ரீதியாக ஆக்ஷன் திருப்பி சொல்கிறேன். நேற்று கொடுத்ததை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. இன்ன வரைக்கும் அது இருக்கும், அதை வச்சு பேச முடியும். அதான் சொல்கிறேன். நான் அதை வச்சு நான் திருப்பி அதே தானே பதில் இல்லை. அதுக்கு நான் வரல. என்ன கேட்குதுன்னா, இப்போ பெயரையோ புகைப்படத்தையோ வச்சு பயன்படுத்தினா தக்க லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு. அப்போ முதல் லீகல் ஆக்ஷன் உங்கள் மேலே தான் எடுக்குங்க மாதிரி வந்துடுவது. எடுத்தா நான் அவர் நீ ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினச்சப்போ அனுப்பட்டும், அவ்வளோதான். நான் நல்லது நினச்சி பண்ணுறேன் சார். எதிர்விளைவு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை. எப்பவும் பாசிட்டிவாக போகிறேன். நான் என் மேலே நடவடிக்கை எடுத்து என்ன எடுக்கட்டும், இதில் என்ன இருக்குது? அது ஒரு ஹிஸ்ட்ரி தானே. அப்பா மேலே பிள்ளை நடவடிக்கை எடுத்துட்டான்றது ஒரு ஹிஸ்ட்ரி தானே, பெருமை தானே. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன், அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த நிறைய ஷாக்கிங்காக இருக்குது சார் ஆக்சுவலாக. எஸ் ஐம் எ ஃப்ராங்க் ஃபெல்லோ. இது என்ன நினைக்கிறேன்னா அப்படி சொல்லுவேன் நான்.
இப்போ இந்த ஆரம்பிச்ச உடனே இப்போ இவ்வளவு விஷயங்கள் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு சுணக்கம் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலையா? எதையுமே நான் நினைக்க மாட்டேன் சார். என் ஃபியூச்சர் எதையும் ஆரம்பிச்சோம் நான் இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனது கிடையாது. ஓகே, டைரக்டர் ஆகணும்னு நினச்சேன், ஃபெயிலியர் ஆனது கிடையாது. ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சேன், ஃபெயிலியர் ஆனது கிடையாது. ஹிந்திக்கு போனேன், ஃபெயிலியர் ஆனது கிடையாது. தெலுங்கு போனேன், ஃபெயிலியர் ஆனது கிடையாது. ஓகே, ஒரு இயக்கம் ஆரம்பித்தேன், ஃபெயிலியர் ஆனது கிடையாது. எது நம்ம நல்லது நினச்சி பண்ணுறோம் சார். நிச்சயமாக நல்லது நினைக்கிறவங்க மத்தியில் கடவுள் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. கடவுள் இருக்கார், விஜய் இருக்காரா? எனக்கு கடவுள் அவர் தான். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்களே. இப்போ நீங்கள் சொல்லி சார் விஜய் அவர்கள் பேர் இந்த விஷயம்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது அவருடைய ஃபிலிமோகிராஃபி. அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, நிறைய சைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபிலிமோகிராஃபியை பாதிக்கக்கூடாதுன்னு ஒரு கன்சர்ன் இருக்கும்ல, அதை நீங்கள் நினைக்கலையா? அதனால தானே அவர் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. பட் பேர் இருக்கு சார். பேர் இன்னைக்கு இல்லை சார். அந்த பேர் இல்லை சார். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ரசிகர் மன்ற மாதிரி இருக்கீங்கன்னா எந்த சிக்கலுமே கிடையாது. நீங்கள் வந்து நீட் வேணுமா வேண்டாமா எதுவுமே நீங்கள் பேச போகிறது இல்லை. அவரோட பிறந்த நாளுக்கு நீங்கள் கேக் கொடுக்க போறீங்க, மோதிரம் கொடுக்க போறீங்க, அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அரசியல் கட்சினா எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதை சொல்லிட்டு இருக்கேன். நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், நீ வந்து எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிடு. முன்னாடியே பேசியிருக்கீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம். சரி, நான் இப்போ சொல்லலை. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு அந்த தகுதி இருக்குது. ஏன்னா நான் வந்து அரசியல்வாதிகளோட பழகியிருக்கேன். கொஞ்சம் ஓரளவு அரசியலை பற்றி ஓரளவு நாலேஜ் இருக்குது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும். இன்றைக்கி டோட்டலாக வந்து இந்த அரசியல் அப்படின்றது வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவேஷனோடு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பிஸ்னஸாக போய் மாறிக்கிட்டு இருக்கு. அது பார்க்கும்போதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. படங்கள் மூலமாக சொல்லி பார்த்துட்டோம். சரி, சொல்லி பார்த்துட்டேன். படங்கள் மூலமாக ஒன்றும் நடக்கலை. சரி, நேர களத்தில் இறங்கி பண்ணுவோமே அப்படின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஆனால் அதே நேரத்தில் உன்னுடைய தொழில் பாதிக்கக்கூடாது. ஸோ நீ கிளீனாக வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போ. ஒய் நாட் நீங்கள் வேற விஜய் அவரோட பேர் இல்லாமல் வேற பேரில் ஆரம்பிக்கக்கூடாது? இது என்னடா இருக்கு புரியாதே. அமைப்பு ஆரம்பிச்சதே நான் 92 அவர் ரசிகர் மன்றம் இல்லை சார். ரசிகர் மன்றம் ஒன்றும் இல்லை சார். நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ விஜய் அவருடைய பல படங்கள் வந்திருக்கு, பல படங்கள் பல சிக்கல்குள்ள வந்திருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிக்கலாக வந்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு ஒரு கண்டெஸ்ட் பண்ணுறோட வரும்போது நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரலாம். அது அவருடைய ஃபிலிமோகிராஃபியை பாதிக்கப்படலாம்ல. அதனால கேட்குறேன். ரசிகர் மன்றம் வேற, அரசியல் கட்சி வேற இல்லை, அதுக்கு சொல்கிறேன். இப்போ நான் படம் நான் படம் டைரக்ட் பண்ணியிருந்த காலங்களில் ஒவ்வொரு படம் எவ்வளவு ஃபேஸ் பண்ணிச்சு. ஓகே, செப்டம்பர் நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு படம் ஓகே. பட் ஒரு கண்ணைக்குன்னு ஆரம்பிச்சேன், பாம்பே வரைக்கும் பெட்டியை தூக்கிட்டு போறேன். ஆனால் சரி, இப்படிலாம் பண்ணதுனால தானே வந்து நான் அங்கீகரிக்கப்பட்டேன் ஒரு புரட்சி இயக்குனர். அப்போ இல்லை சார், அப்போ கூட உங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை. இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கும் போது திரு விஜய் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பொலிட்டிக்கல் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இல்லை சார், படம் ஓகே சார். பார்ட்டி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு உணர்வுன்றது வந்து உணர்வுன்றது படத்து மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து வேற விதமாக சொல்றேனே தவிர என் உணர்வை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தேன். அப்பவும் எனக்கு ஃபேஸ் பண்ணேன், எதிர்நீச்சல் போட்டேன், போராடினேன். அப்படி போராடுற குணம் இருந்ததுனால தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ நீ ஒரு பொதுவான பேர்ல இருந்திருந்த அப்படின்னா இவ்வளவு பெரிய சர்ச்சை, இவ்வளவு பெரிய விஷயமே வந்திருக்கு. சர்ச்சைன்னு நினைக்கிறதே நான் சர்ச்சை நினைக்கல சார். சார் நீங்க சொல்லுங்க, சர்ச்சை நீங்களே சொல்லுங்க சார். நீங்க வந்து விஜய் அவரோட பேர்ல ஆரம்பிக்கிறீங்க. விஜய் அவர்கள் உடனே அறிக்கை கொடுக்குறாங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வராது, கொஞ்சம் லேட்டா கொடுப்பாங்க. ஆனா இதுல இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வருது. இல்ல எனக்கு வச்சுக்கு சம்பந்தம் இல்ல, ரசிகர்கள் சேராதீங்க, லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு. அப்போ சர்ச்சை தானே இது. ஏன்னா நான் சர்ச்சையா நினைக்கல சார். எல்லாரும் சொல்லுவாங்க சார். நான் ஃபீல் பண்ணணும், நீங்க ஃபீல் பண்றீங்க. ஃபீல் பண்ணல சார். இப்போ நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, அவர் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்படிங்கப்போ சர்ச்சை தானே. அவர் வேற சார், நான் சந்திரசேகர். பட் நேம் ஒன்று தான் சார். விஜய் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நேம்ல வரீங்க. அப்போ வந்து அது வரதானே செய்யும். என்னங்க இது, அந்த அமைப்பு என்னுடைய அமைப்புங்க. புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. இல்ல சார், புரியுது, நல்லா புரியுது. விஜய் ரசிகர் மன்றம் என்றதை ஆரம்பித்தது எஸ்.ஏ. சந்திரசேகர். அதை மக்கள் இயக்கமாக மாற்றும் போது நிறுவன தலைவராக மாறியவர் எஸ்.ஏ. சந்திரசேகரன். நல்ல அவருக்கு. என்னுடைய அமைப்பு, அது என்னுடைய அமைப்பு.
ஓகே, பட் இது ஒரு அடுத்த பரிணாமம் சார். இப்போ நீ ரசிகர் மன்ற மக்கள் செலிபிரிட்டின்னு வச்சுங்க, ஒரு செலிபிரிட்டி நான் ஒரு உதாரணம் சொல்றேன். உடனே அவர் தானா இவர் அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஒரு பெரிய நடிகர் இருக்கிறார், எனக்கு பிடிக்குதுன்னா அவர் பேர்ல நான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன். இப்போ நானே எடுத்துக்கேன் சார், உங்க ரசிகரை நான் ஒரு எஸ்.எஸ். சந்திரசேகர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களோட பேரை வச்சு ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கப்போ நான் லையபிளா, நீங்க லையபிளா? நான் லைபிலிட்டி இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்களே. இப்போ இல்ல சார், நானே லையபிலிட்டி இருக்குங்க. இப்போ நீங்க உங்க பேர்ல ஆரம்பிக்கிறப்போ அது வந்து உங்களோட பார்ட்டியா பார்க்கப்படலாம், உங்களுடைய கரியருக்கு பிரச்சனை வரலாம், நிறைய மாதிரி இருக்குல்ல சார். விவரம் தெரியாம திருப்பி திருப்பி அதையே கேள்வி கேட்டா சார், விவரம் தெரியல சார். இல்ல நீங்க கன்சர்னா இருக்க மாட்டீங்களா? இல்ல 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 93ல இருந்து ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஒரு பாரம்பரியமான ஒரு இயக்கத்தை நான் வந்து இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்குது. எனக்கு அங்கீகாரத்துக்காக அப்ளை பண்றேன் நான். இந்த நேரத்துல ஒரு புது பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்களோட எதுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? என்ன நீட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்காக வந்து ஒரு 25 ஆண்டுகள் இந்த அமைப்பில் இருக்கிறவங்கலாம் அவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சோசியல் சர்வீஸ் நான் அவ்வளோ அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டேன். தன் தகுதிக்கு மீறி சர்வீஸ் பண்ணி அந்தந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இப்படி நான் பண்ணும்போது இன்னும் அவர்களுக்கு ஒரு ஊக்கம் கிடைக்கும். ஓகே, இப்போ உடனே நான் இது பண்ணனால எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்றதுக்காக பண்ணல. பொலிட்டிக்கல் பார்ட்டி அதுதான் சார் ஆரம்பிப்பாங்க. தான் சார் சொல்கிறேன், இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியரிங் தான் வேலை செய்கிறாங்களா? அதுக்கு தான் போகிறாங்க, வேற வழி இல்லாமல் மாறிக்கிறாங்க. அதுக்கு தான் இன்ஜினியர் அவர் தான் போகிறாங்க. அதே போல் இதில் பண்ணியிருக்கிறோம். சோசியல் அதில் இருந்துக்கிட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடாதுன்னு யாராவது ரூலா? அல்ல, மக்கள் இயக்கமாக இருந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து மக்கள்கிட்ட போய் ஆகணும் தான் இங்க உள்ள வரீங்க. அடுத்த பரிமாணத்துக்கு போறோம். அடுத்த பரிமாணத்துக்கு போறோமே தவிர நீ அதுல போன உடனே அதான் பண்ணணும்னு ரூல் கிடையாது. நான் அதுல இருந்துகிட்டு வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணலாம். அதை நம்ம இங்கே பண்ணிடலாம் சார். ஏன் இதுல பண்ணிட்டு ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன, சோசியல் சர்வீஸ் தான் நோக்கம்னா இதுல இருந்துடலாம்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு அளவுக்கு போக முடியாது. அதுல இருந்துட்டு பண்ணக்கூடாதுன்னு சட்டமான்னு கேட்கிறேன். சட்டம் இல்ல சார். அப்புறம் என்ன திருப்பி கேள்வி? நம்ம அங்க வச்சு கேள்வியை திருப்பி கேட்டீங்கன்னா அந்த கேள்வியே தப்பு இல்லை. ஒரு ஊர்ல ஒரு நல்லது பண்ணணும்னா அந்த ஊர்ல ஒரு 10 பேர் ரெடி பண்ணணும்ல. ரெடி பண்ண வேண்டாமா? நான் இங்க சென்னையில இருந்தே பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. அங்க அந்த ஊர்ல ஒரு 10 பேர் ரெடி பண்ணணும்ல. அந்த ரெடி பண்றது தான். ஓகே, அவங்கள மோட்டிவேட் பண்றது அப்படின்னா இப்போ நம்மளோட நீடு வந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதுவும் இல்லாம அவங்கள மோட்டிவேட் பண்றதுன்னு நோக்கம் ரொம்ப சின்னதா போயிடுது இல்ல? ஐயோ, நீங்க என்ன இந்த கேள்வி கேட்குறீங்க? நோக்கம் அதுதாங்க. த்ரூ ப்ராப்பர் சேனல். சரி, த்ரூ ப்ராப்பர் சேனல். யாரை வச்சு யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்? மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். யாரை வச்சு ஹெல்ப் பண்ணணும்? அங்கே உங்க தொண்டர்களை வச்சு ஹெல்ப் பண்ணணும். நான் டைரக்டா இங்க இருந்து பண்ணேன். சரி, இப்போ 2025 எலெக்ஷன் வருது, அதுல நீங்க கண்டெஸ்ட் பண்ணதுக்கான விஷயம் பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த ஐடியாவே இல்லை எனக்கு. நான் அதுக்காக அவசரமா ரெஜிஸ்டர் எல்லாம் பண்றீங்களா? அதனால கேட்டேன். அவசரமா பண்ணேன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு சார்? இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்சு 8 மாசம் ஆச்சு சார். சரி, 8 மாசமா போய் நேற்று தான் போய் அப்ளை இது நம்ம போயிருக்கு, உள்ள போயிருக்கு இல்லையா? நீங்க நான் அவசரப்படல. ஸோ 2021 நீங்க தான் அவசரம். இப்போ 2021 இல்லை, 2021 உங்களுக்கு பிளான் இல்லை. நான் எதுக்குமே அவசரப்படல சார். இப்போ விஜய் அவர்கள் சொன்னதை தாண்டி இந்த ரசிகர்கள்லாம் உங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இணைஞ்சு அந்த நீங்க சொல்ற சர்வீஸ் பண்றது இல்லை தொண்டு பண்றது அப்படிங்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? நான் விஜய் அவர்களே வந்து அப்பா நல்லதான் பண்ணியிருக்காருன்னு கொஞ்ச நாள்ல அவரே நினைப்பாருன்னு நம்புறேன். அப்ப தொண்டர்கள் நினைக்க மாட்டாங்களா? இல்ல, அது வந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் நடக்குங்கிறீங்க. பட் இன்னைய தேதிக்கு இன்னைய தேதியை பத்தி நான் கவலையே படலை. எப்பவும் என் வளர்ச்சி தான் சார். சரி, அன்னன்னைக்கு என் கடமையை பண்ணிட்டு போறேன். நான் இன்று என் கடமையை பண்றேன். நாளைக்கு பிறந்த உடனே நாளைக்கு என்ன கடமையா அது பண்ணணும்? ஏன் நெகட்டிவா திங்க் பண்ணும்? நெகட்டிவா திங்க் பண்ண நெகட்டிவா வந்திருக்கிறது கேக்குறீங்க. இல்ல நெகட்டிவா நீங்க கேள்வி கேக்குறீங்க. நான் அதை நெகட்டிவா நினைக்கல. ஓகே, நீங்க முதல்ல நான் நெகட்டிவா நினைச்சா தானே நான் ஃபீல் பண்ணணும். நான் நெகட்டிவா கேள்வி கேட்கலங்க சொல்றேன் பாருங்க. பாசிட்டிவா நீங்க வந்து பார்ட்டி ஆரம்பிக்கிறீங்க, ஆனா ஆப்போசிட்ல உங்களோட மகன் தரப்புல நெகட்டிவா ஒரு இது வருது. நான் நெகட்டிவா வந்திருக்கேன்னு கேட்கிறேன், அவ்வளவுதான் சார். நான் அதை நெகட்டிவா நினைக்கலையேன்றேன். ஓகே, நான் நினைச்சா தானே. சரி, நீங்க அந்த பதவிகள் லிஸ்ட்ல பார்த்து பத்மநாதன் ஒருத்தவங்க பேர் இருந்தது. அவங்க ஆக்சுவலா யாரு சார்? உங்களோட மக்கள் இயக்கத்தில் இருக்காங்களா? ஆமா. என்ன பொசிஷன்ல இருக்கா? யார் அவங்க சார்? அறிமுகம் இல்லாத ஆளாம இருந்தது மீடியால. அதான் அப்போ எல்லாருமே அறிமுகமான ஆளுங்களை போகணும். தப்பு தவறு இல்லை, யாருன்னு கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, தவறு இல்லை. இப்போ அப்படி பார்த்தா ஒரு விவசாயி இன்னைக்கு நம்ம சிஎம்மா இருக்காரு. ஏன் போட்டீங்கன்னு கேட்கல சார், யாரு அவங்க விவரம் தெரிஞ்சுக்க கேட்டானா? ஏன் போட்டீங்கன்னு கேட்கல. அமைப்புல இருக்கிற ஒருவர், அவ்வளவுதான்.
பட் ஆனால் நீங்கள் சொல்றீங்க சார் இப்போ ஷோபா அவர்களுக்கு உடன்பாடு இல்லைங்க, விஜய் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை, வீட்டில் இருக்கவங்களே உடன்பாடு இல்லைங்க மாதிரிலாம் இருக்குது டோட்டலாக பார்த்தா. எனக்கு உடன்பாடு இல்லை சார். இப்போ பாருங்க ஷோபா சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு சார். ஓகே, பட் நம்ம எல்லாரும் இன்க்ளூட் பண்ணிடுறோமே. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்குங்கிறீங்க, பட் நீங்கள் விஜய் அவரோட நேம் இன்க்ளூட் பண்ணிடுறீங்க, ஷோபா அவரோட நேம் இன்க்ளூட் பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்கோர்ஸ், பட் அவங்கெல்லாம் கன்சர்னாக இருக்காங்களான்னு ஒரு வரும் இல்லை. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விலகிட்டு வேற ஒருத்தர் போடுவாங்க. ஓகே, அவ்வளோதான். நீ ஆரம்பிக்கும் போது ஷோபா அவர்களை பற்றி சொல்லலையா? நான் எனக்கு விருப்பம் இருக்கு சொல்லாமல் எப்படி சார் கையெழுத்துலாம் வாங்குவேன்? இல்லை, விருப்பம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதான் கேட்டேன்னா. இருந்தாலும் ஒரு கணவன் செய்யும் போது அவங்க துணையாக இருக்கணுன்றது அவங்க கடமை தானே. ஆனால் அவங்களுக்கு முழுமையாக ஒரு விருப்பம் இல்லைன்ற ஒரு பட்சத்தில் வரும்போது ஒரு சாதாரண இன்னொருத்தரம் போடுவேன். எங்கள் அமைப்பில் எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, அவங்களும் போடுவேன். ஓகே, இப்போ அடுத்த நகர் வேணும் சார். நேற்று ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான விஷயம் செய்தியில் பார்த்தோம். அடுத்த நகர் வேணும் அவங்களோடது. பிறந்த குழந்தைகிட்ட போய் நீ என்னவாக போகிற, ஒரு காலேஜில் படிக்கும் போதாவது கேட்கலாம், என்னடா என்ன படிக்கிறேன்னு, என்ன செலக்ட் பண்ணுற, இன்ஜினியரிங் போறியா, டாக்டருக்கு படிக்க போறியான்னு. குழந்தைகிட்ட போய் நீ போய் என்ன பண்ண போறேன்னு கேட்டான். இல்லை சார், நீங்கள் பொலிட்டிக்கலாக ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு நேர்த்தான். இல்லை சார், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஐடியா ஒன்று இருக்கும். இதுதான் பண்ண போகிறோம் ஐடியா. அதுதான் சார் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறோன்றது அதுதான் மக்களுக்கு நல்லது பண்ணணும். எப்படி பண்ணணுன்றது உட்காந்து யோசனை பண்ணணும். சும்மா உங்களுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ 2 பேர் உட்காந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் இல்லை, அது ஆழமான விஷயங்கள் அதெல்லாம். இப்போ ஆல்ரெடி சார், இப்போ தமிழ்நாட்டில் இருக்க சில கட்சிகள் மேலே குடும்ப கட்சி அப்படின்னு விமர்சனம் இருக்கும். நீங்கள் உங்களோட துணைவியார் பேரும் ஆட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல, என்னப்பா இவங்க கட்சி ஆரம்பிக்காங்க குடும்ப கட்சி அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, அதுக்கெல்லாம் தானே பதில் வந்துடும். அப்போ கேள்வியே கேட்க மாட்டீங்க. அதான் சார், இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வச்சு நீங்கள் கேட்குறீங்கல்ல, நாளைய பாருங்க, நாளை கழிச்சு பாருங்க, அடுத்த நாள் இந்த பரிணாம வளர்ச்சின்றது எப்படி எப்படி போய்கிட்டு இருக்குன்றது. நீங்களும் விஜய் அவர்களும் பேசலை அப்படின்னு விமர்சனம் வந்தப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்லேயே சொன்னீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா பேசி வச்சு தான் இருக்கோம், நீங்கள் இது மாதிரி தேவையில்லாத கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, பேசி வச்சுக்கிட்டு தான் இருக்கோம்னா ஒரு அப்பாவும் பிள்ளை எந்த அளவுக்கு பேசுகிறதா அதை சொல்றீங்க, எந்த அளவுக்கு தான் பேசுவோம். திடீர்னு சண்டை வரும். எந்த குடும்பத்தில் சார் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு சண்டை வரல? நிச்சயமா ஒரு வருஷம் பேசாமல் இருப்போம், அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறோம். எந்த குடும்பத்தில் இல்லை? எப்படா விஜய்க்கு அப்பாவுக்கும் சண்டை வரும்னு காத்துக்கிட்டு இருந்துட்டு வந்து இவர் உள்ள போவாராம், அவர் பேச மாட்டாராம், வெளியே போயிடுவாராம், உள்ள இருந்து பார்த்த மாதிரி. எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லை? பிரச்சனை இல்லைனாவே அது குடும்பம் இல்லை. புரியுதா? குடும்பம்னா பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லைன்னா குடும்பம் இல்லை. எல்லா குடும்பத்திலையும் இருக்கு. அந்த விமர்சனத்துல பாதி உண்மை எடுத்துக்கலாமா? எது இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு? பிரச்சனை எல்லா குடும்பத்திலையும் வந்த மாதிரி என் குடும்பத்திலையும் பிரச்சனை வந்தது. ஏன் இல்லைன்றேன்? ஓகே, அதுல பாதி உண்மை பாதி பொய். ஆமா சார், நீங்க 5 வருஷம் பேசலங்கிறதுக்கும் நீங்க சொன்னீங்க அப்பப்ப வரும். யார் சொன்னா 5 வருஷம் பேச? நான் சொன்னேனா? நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல அப்படிலாம் கிடையாது, நான் நல்லா பேசி வச்சுதான் இருக்கேன். அதான் அதுல அப்பப்ப வரும். நீங்கல்ல அதுல வரும், இல்ல அப்பப்ப வரும். நான் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் என்ன ஒரு ஒரு என்ன பேர், ஒரு கெத்தான ஆளு, ஒரு கெத்தான ஆளு அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் ஒரு கெத்தான ஆளு. அப்ப 2 கெத்தான ஆளுங்க மீட் பண்ணும்போது அப்பப்ப பிரச்சனைகள் வரும் தானே? சரி, அது எப்படா வரும், சின்னதா வரும், நம்ம ஊதி போடலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? நான் எனக்கு நீங்க கேள்வி கேட்கறீங்க, உங்கள்தான் நான் சொல்ல முடியும். உங்க பொது வெளிக்கு நீ வரீங்க, உங்களை நோக்கி விமர்சனம் வருது, அந்த கேள்வி கேட்கற இடத்துல நான் இருக்கேன். இதுல எனக்கு என்ன நோக்கம் நீங்களே சொல்லுங்க. கேள்வி கேட்கறது நீங்க பதில் சொல்றது உங்ககிட்ட. ஆமா சார், இல்ல நீங்க என்ன நோக்கி சொல்றதுக்கு அது சொல்றேன்னா என்ன கேள்வி கேட்கறீங்க சார்? என்னடா ரொம்பல இருக்கு. அது இப்ப பொதுவெளியில இருக்கக்கூடிய என்ன நோக்கி கேட்டீங்க பாயும் போது நான் உங்க நோக்கி தானே பாயணும் சார். நான் வந்து என்னோட ஆவுடையப்பனா ஒரு கேள்வி கேட்கறேன்னு நீங்க கேட்க கரெக்ட். நான் பொதுவெளியில இருக்க கருத்துக்களை வச்சு உங்களுக்கு சார் ஆவுடையப்பன் சொல்றேன் சார், விஜய்க்கு உங்களுக்கு சண்டையா அப்படி கேட்டா பொதுல ஒருத்தன் சொல்றத நம்பிக்கிட்டு கேட்கறீங்களே, இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்களே அப்படின்றதுதான் சார். ஒரு பொதுல பரவலா என்னென்னமோ பேசுறாங்க சார், அதெல்லாம் உண்மையை நம்பிக்கிட்டு அதெல்லாம் உண்மை நம்ப மாட்டேன். ஏன்னா அதுல இருக்க சில சாராம்சம் தான் இப்போ இதுதான் விஜய் கிட்ட நடந்துகிட்டு இருக்கிறது. என்ன இல்ல சார், ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கவே மாட்டேன். அது நமக்கு தெரியும், இது சாராம்சம் இருக்கு சாராம்சம் இல்ல அப்படின்னு புரியும். அடிக்கையில கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும்போது ஓகே ஏதோ கண்டென்ஷன் இருக்கு போல அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு உண்மையான விஷயம் வெளியவே தெரியாம இருக்கு. அந்த ரகசியத்தை சொல்லுங்க சார். நீங்க இல்லாத ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, அரசு பரசலா வர்றதெல்லாம் வச்சு தெரியாத ஒண்ணு ரகசியமே உள்ள நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடந்துருக்கு சார்? அங்கேதான் ஒரு பெரிய ரகசியம் நடந்துகிட்டு இருக்கு. அது உடையிற அன்னைக்கு விஜய்க்கு எல்லாம் உண்மையும் தெரியும்.
அந்த எல்லா ரகசியன்றது அன்னைக்கு வரும். அது உடையும், ரொம்ப சீக்கிரம் உடையும். உண்மையும் ரொம்ப நாளைக்கு புதைச்சி வைக்க முடியாது, பொய்யும் ரொம்ப நாளைக்கு பொய்யா இருக்காது. ரெண்டும் உடையும். சரி. அந்த உடையிற அன்னைக்கு, ஓ அப்பா நமக்காக இவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரா, கூட இருக்கிறவன் இப்படி குழி பறிச்சிருக்கிறானா அப்படின்றது உடையும் போது எல்லாமே சரியாயிடும். அது உடையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், நம்ம அவசரப்படக்கூடாது. ஓகே. அந்த டைம் கணியும் போது நீங்க இந்த பார்ட்டிலாம் பண்ணியிருந்துட்டுனா இவ்வளவு இது அதை நான் எப்பவுமே வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு திங்கிங் உள்ள ஆள் சார். புரியுதா? இல்லை, நீங்களும் விஜய் ஏன் பேசலை அப்படின்னு ஒரு கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த சர்ச்சை இந்த ஒரு இதுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் ரெஸ்ட் ஆமா நிச்சயமா பேசல, நேத்துல இருந்து பேசல. அப்போ இப்போ இஷ்யூ பேசலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு அவங்க வைக்கிற வாதத்துக்கு வந்து வலு சேர்த்துருக்கு. அவங்க நினைச்சுக்கிறத பத்தி நான் கவலைப்பட போறது இல்லை சார். நான் ஊருக்காக வாழல சார், நான் எனக்காக வாழ்றேன். இன்னும் தாண்டி போனா என் குடும்பத்துக்காக வாழ்றேன், இன்னும் தாண்டி போனா என் அமைப்புக்காக வாழ்றேன், இன்னும் தாண்டி போனா என் பிள்ளைக்காக வாழ்றேன். பட் அவர் சொல்றது எது? விஜய் அவர்கள் சொல்றது அவர்கிட்ட போய் கேளுங்க சார். அப்பா பையன் அவர்கிட்ட போய் கேளுங்கன்றேன். நான் என்னை பற்றி தான் நான் சொல்ல முடியாது. நான் இன்று வரை வாழ்வது, நான் எனக்காக முதல்ல வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். கல்யாணமான பிறகு பொண்டாட்டிக்காக வாழ்ந்தேன், குழந்தை பிறந்தவங்க குழந்தைக்காக வாழ்ந்தேன். நடிகனான பிறகு இன்னும் சொல்ல போனால் என் டைரக்ஷனே விட்டு அவருக்கு மேனேஜராக வேலை செஞ்சுருக்கேன், பியூனாக வேலை செஞ்சுருக்கேன், கூட கூலிக்காரன் கூடவே போய் வேலை செஞ்சுருக்கிறேன். நான் புரியுதா? அவருக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது சொல்கிறேன் நான். ஒரு தகப்பேன், இப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை கிடைக்க மாட்டான், இப்படி ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்கு கிடைக்க மாட்டான், அதையும் ஒத்துக்கிறேன் நான். இதை வந்து எப்படியாவது உடைக்கலாம். இவர் கூட இருந்தால் நம்மளால் பிழைப்பு நடத்த முடியல, எப்படி உடைக்கலாம்? ஒவ்வொருத்தரும் ஒன்று, அதை நம்பிக்கிட்டு நீங்கள் வேற கேள்வி. ஒரு சின்ன ஒரு 1% ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகே. அதை நம்பிக்கிட்டு நீங்கள் என்னமோ, ஆனால் அதான் வந்து பொருட்படுத்துறதே கிடையாது. ஏன்னா நான் எனக்கு என்னை பற்றி தெரியும் சார், நான் ஒரு நல்லவன் சார். அதனால நல்லவமாக நடிக்க வேண்டிய தேவையில்லை. கெட்டவன் தான் நல்லவமாக நடிப்பான், அதுதான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒரு நல்லவமாக நடிக்க வேண்டிய தேவையில்லை. சரி, கரெக்ட் தானே நான் சொல்றது? ஒரு வில்லன் தான் போய் கெட்டவன்ட்டு ஹீரோட போய் நல்ல மாதிரி நடிச்சு அவனுக்கு குழி பறிப்பான். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்காது. விஜய் அவர்கள் யாரோ வில்லன் வந்து நல்ல மாதிரி நடிக்கிறாங்களோ, நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் உடையும்னு சொல்றேன். அடையாளம் காட்டிட்டீங்களா? அவருக்கு சூசகமாக அடையாளம் காட்டிட்டீங்களா சார்? அவர் என்ன விட புத்திசாலி சார். அப்போ கண்டிப்பாக வில்லனை தூக்கி இருக்கணும் அர்த்தங்க. உடனே புத்திசாலின்றது உடனே கேட்குறீங்கள, கண்டுபிடிச்சிருவாருன்றதுக்காக சொல்றேன். புத்திசாலின்றது என்ன விஷயத்தில் நான் கொஞ்சம் லேட்டாகும், நான் லேட்டாக கண்டுபிடிச்சேன். அவர் கொஞ்சம் சீக்கிரமாக அப்படி கண்டுபிடிச்சிருவார். ரொம்ப கிளவர் அவர். ஓகே. லேட் 2000 சார், நான் விஜய் அவர் ஒரு இன்டர்வியூ பேசும்போது நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிப்பீங்களா அவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும்போது சொல்கிறாரு, இப்போதைக்கு எனக்கு அது வந்து இல்லை, பட் நிச்சயமாக வருவேன். பட் உடனே எப்போ வருவீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் நிச்சயமாக வருவேன். மக்கள் வந்து எனக்கு இந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, அடுத்த ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக ஆரம்பிப்பேன் அப்படின்னாரு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுவாக இருக்குமா சார்? விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை சார் நீங்கள் அவர் பேரில் ஆரம்பிச்சனால கேட்குறேன். அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவாரு சார். அவர் பேர்லன்னு திருப்பி சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் சார். அவர் பேர்ல அமைப்பு, என்னுடைய அமைப்பு 25 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்ச சார் அமைப்பு நிறுவனர் நீங்க இருக்கலாம், ஆனா பேர் அவரோட தானே. பேருன்னா சார், அவர் நடிகனான பிறகு நான் ஆரம்பிச்சேன் சார். சார் நான் அந்த டிஸ்பியூட்டே பண்ணல, நீங்க தான் நிறுவனர். நான் நிறைய போட்டோல பார்த்துட்டேன், டிஸ்பியூட்டே பண்ணல. ஆனா நேம் அவரோட தான், அதெல்லாம் அதை நம்ம மறுக்கவே முடியல. உலகத்துல என்ன கேட்கறீங்கன்றது எனக்கு புரியல. அதான் சார், அதான் கேட்டேன். இப்ப அந்த பார்ட்டி வந்து முன்னாடி சொன்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இதுவா இருக்குமான்னு கேட்கிறேன். அது எனக்கு தெரியாது. சரி, நான் என்னுடைய அமைப்பை பொலிட்டிக்கலா மாறுறேன். நான் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட போய் கேளுங்க. இதுதானா நீங்க சொன்னது? இல்ல, அவர் வந்து ஒரு இடத்துல புரிஞ்சிருவாரு அப்படிங்கிறீங்க. சோ புரிஞ்சுட்டாருன்னா அப்ப இதுவா இருக்குமான்னு கேட்கிறேன். புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு கேட்போம், புரிஞ்சுக்கிற அன்னைக்கு கேட்போம். இதே கேள்வி ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம். சார், இப்போ இந்த சர்ச்சை போயிட்டு இருக்கு. நீங்க சர்ச்சை கூட காயின் பண்ண விரும்பல, ஓகே. இப்படி ஒரு இது போயிட்டு இருக்கு. இந்த உங்களுக்கு மனநிலை என்ன சார்? இப்போ நேற்று டிவியில பேசுறாங்க, டிபேட் வைக்கிறாங்க, பேசுறாங்க, நடக்குது. உங்க மனநிலை இப்போ நான் எப்படி இருக்கேன்? கேஷுவலா இருக்கீங்க, அவ்வளவுதான். நேற்று நைட்டு நிறைய இது கேஷுவலா இருந்தேன். அப்படியா? இதோட கேஷுவலா இருந்தேன். உண்மையாவா சார்?
சார் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். தெரியாதனால அப்படி உங்களுக்கு என்ன தெரியும், நானும் உங்களுக்கு தெரியும். என் ஏஜ் தெரியுமா முதல்ல? ஏஜ் சொல்லுங்க. 70, 78. இவ்வளோ எனர்ஜியோட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்போ என்ன, உள்ளுக்குள்ள பாசிட்டிவ் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குல்ல, அது ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஸோ ஐ ஆம் அ வெரி பாசிட்டிவ் மேன். ஆல்வேஸ் ஐ வில் திங்க் பாசிட்டிவ். எனக்கு நடக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். ஓகே. நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு என்ன கடவுள் கொடுக்குறாரு, ஓகே. நாளைக்கு என்ன என்கிட்ட எடுக்கிறாரு, ஓகே. இன்னைக்கு என்ன எதிர்ப்பு வருது, ஓகே. நாளைக்கு என்ன சந்தோஷம் வருது, ஓகே. இதுதான் சார். இப்படி சார் இப்போ இந்த முரண்பாடுகளை பத்தி விஜய் அவர்கள்ட்ட பேச முரண்பாடுன்னு சொல்றதே நான் ஒத்துக்கிறேன் சார். நான் முரண்பாடு எக்ஸாம் பண்ணேன் சார். நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அவங்க இல்ல அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. முரண்பாடு கூட உங்களோட விருப்பத்தை நான் காயின் பண்ண விரும்பல. இந்த விவகாரத்தை நீங்க விஜய் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்க கூட இல்லை. அதுதான் கேள்வி. எது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் கூட நீங்க நினைக்காததுக்கு ஏதாவது காரணம் இல்லை? இல்லை, அது விஜய் ஒரு சின்ன, நான் சொன்னேன்ல, ஒரு 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 பாய்சன் ரவுண்டில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதுலேருந்து அவரை நான் வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பேசினா தான் முடியும். இல்லை 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 இல்லை, அது எதை எப்படி எடுக்கணுமோ அதை தான் அப்படி எடுக்கணுன்றது எங்கள் அனுபவம். ஓகே, அதில் ஒரு முயற்சி தான் அந்த பார்ட்டியா? அவ்வளோ. எடுத்த உடனே இப்படி ஒன்று வந்திருக்காது, உங்களுக்கு ஒரு சுணக்கம்னு பார்க்கல? ஐயோ, திருப்பி திருப்பி பழைய கேள்வி கேட்குறீங்களே. எடுத்த உடனே நீங்க ஒரு பாய்சன் டிராப்ல எடுக்கிறீங்க. நான் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கணும்ல இந்த வயசுல. சார் நான் உங்களை ரொம்ப ஆக்டிவா பாக்குறேன். நீங்க இப்போ கூட படம் பண்றீங்கன்னு சொன்னாங்க நிறைய. அது நான் ஆக்டிவா பாக்க, அதுல டிஸ்பியூட்டே பண்ணலனா. உங்களை நீங்க லேசின்னு சொன்னா அது பொய் தான். அதில் நான் மறுக்கவே டிஸ்பியூட்டே பண்ண மாட்டேன். இதுல சொன்னா அவ்வளவுதான், வேற ஒன்றும் இதான் நான் இது பண்ணவே இல்லைண்ணா. எதையுமே நான் டிஸ்கரேஜாக நினச்சிக்கிறதில்ல, எதையும் நெகட்டிவாக நினச்சிக்கிறதில்ல. என் கடமை என் பிள்ளைய நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நான் வாழ்கிறது அவருக்காக. இதோட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நான் செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருக்காக. அவரும் புரிஞ்சு போகிறத நிச்சயமாக ஒரு நாள் புரியும், மக்களுக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும். நிறைவா ஒரு கேள்வி சார். தற்சமய அரசியல் சொல்லுங்க அப்படி இருக்கு சார். அதையெல்லாம் பற்றி பேச வேண்டாம், தேவையில்லை. பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.